வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நீ கடவுளின் ஆசீர்வாதங்களையும் அவர் எனக்கு வைத்திருக்கும் நன்மைகளையும் என் வாழ்வின் எதிர்காலத்தையும் அறிந்து கொள்ள விருப்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். அதை குறித்து பல கற்பனைகளை செய்து கொண்டும் இருக்கிறாய். இது இப்படி நடந்தால் நான் இப்படி இருப்பேன் என்று பல திட்டங்கள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உன்னை குறித்து நான் வைத்திருக்கும் திட்டங்கள் மேலானவை என்பதை மறந்துவிடாதே. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உன் சிந்தனைக்கு எட்டினதை நீ யோசிக்கிறாய், ஆனால் நானோ உன் சிந்தனைக்கும் எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நான் செய்கிறேன். நீ அதிகமாக வேதம் வாசி. தீர்க்க தரிசனம் கேட்ட மனிதனிடம் ஓடாதே. என் வார்த்தையாகிய வேத வசனம் சொல்லாததை எந்த மனிதனும் சொல்ல முடியாது. வேதம் வாசித்து கருத்தாக ஜெபி. ஜெபம் உன் வாழ்வில் நீ நினைக்காத மேன்மைகளையும் அற்புதங்களையும் செய்யும். எனக்கு காத்திரு, நான் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீ காண நடத்துவேன். உனக்கு என் ஆவியானவர் அவைகளை வெளிப்படுத்துவார். அவர் சகல ரகசியங்களையும் வெளிப்படுத்துவார். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆதார வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:10.